ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது? எல்லாம் ராசி பலன் தான் சொல்லுவாங்க. ஆனா இந்த ராசியில இருக்கக்கூடிய இந்த 3 நட்சத்திரக்கும் வித்தியாசமா நடக்குது. ஒருத்தருக்கு காசு வருன்றாங்க, ஒருத்தருக்கு வரமாட்டேங்குது. ஆனா எல்லா மேச ராசியும், எல்லா ரிஷப ராசியும், எல்லா மிதுன ராசியும் ஒரே மாரி பலன் சொல்றாங்க. ஆனா சொல்றதெல்லாம் நடக்குதான்னு பார்த்தா ஒரு 5லேருந்து 10% நடக்குது. ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிலாம் யோசிச்சா, அங்க இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் தான் அந்த விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ஸ்பெசிஃபிக்கா உங்களுக்கான நட்சத்திரங்கள் உங்களை எப்படி இயக்குகிறது இந்த ஒரு மாதம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா, அதுக்கு தகுந்த மாரியான விளைவுகள் உங்களுக்கு நடக்க போகிறது அப்படின்றத புரிஞ்சுக்கோங்க. அதன் ஒரு முகாந்திரமா தான் இந்த ஒவ்வொரு மாதமும் நட்சத்திர பலன்கள் கொடுத்துட்டே வரும். அந்த வரிசையில் இப்ப நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் ராகுவின் ஆகச்சிறந்த ஆளுமையை பொருந்திய திருவாதிரை நட்சத்திரம். எப்படி இருக்க போகுது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு? என்னத்த நான் சொல்ல, இது வரைக்கும் இல்லாமல் அப்படியே 11ஆம் இடத்தில் வந்து மே மாதம் 18ஆம் தேதிக்கு அப்புறம் அமர்ந்து குருவுடைய பார்வையில் பதிந்து அப்படிலாம் வந்து ஒரு அப்படியே டிஆர் மாதிரி நான் டான் டான் சொல்ற அளவுக்கு இந்த தடவை திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு அல்டிமேட்டான டைம் பீரியட் இனிதே ஆரம்பம் அப்படின்னு தான் சொல்லணும். இது வரைக்கும் மனசுல ஏதாவது போட்டு குழப்பிட்டே இருந்தீங்கன்னா அதெல்லாம் நிவர்த்தியாக போகிறது. நிறைய பேருக்கு இடம் வாங்குறது, லேண்டு வாங்குறது, தொழில ஒரு முன்னேற்றம் பண்ணுறது, வேலை வாய்ப்பில் வந்து ஒரு ஒரு முன்னேற்றம் கொடுக்கறது, அம்மா வீட்டில் இருந்தீங்கன்னா உங்கள் வீட்டுக்கு போகிறது, உங்கள் வீட்டில் இருந்து அம்மா வீட்டுக்கு வர்றது, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது, ட்ராவல் பண்ணுறது, இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இருக்குது. மே 6ஆம் தேதிக்கு அப்புறமே ராசிநாதன் என்னதான் அலுகிரகத்தோடு உட்காந்து இருந்தாலுமே கொஞ்சம் வலு இழந்த இடத்துல தான் இருந்தார். ஆனால் சுக்கரனுடைய அமைப்பில் நீச்ச பங்க யோகத்தை பெற்றிருந்தாலுமே அப்படியே ஒரு மாதிரி ராகு இருந்தார். அங்கே உள்ளேயே சனியும் வந்தார். கிட்டத்தட்ட மைண்டை போட்டு குழப்பிட்டு இருந்த அந்த நிலைமையெல்லாம் மாறி ராசிநாதனும் நட்சத்திரநாதனும் ஒரே இடத்தில் அமர்தல் அப்படின்றது ஆகச்சிறந்த சிறப்பு தான். அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு போன மாதம் நான் இதான் சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் சனி அப்படி வந்தோடனே சனினாலே மந்தன் அப்படின்ற பேர் கொஞ்சம் டிலே பண்ணிகிட்டே இருந்தார் சில விஷயங்கள். ஆனால் இந்த மாதம் அப்படியே அழகாக ராசிநாதன் அங்கேருந்து வெளியில் வந்து என்ன பண்ண போகிறாரு, சூரியனோடு சேர்ந்து இயங்க போகிறார். இதுவே ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு அஸ்வினியில் வந்து அமரக்கூடிய இந்த சூரியன், உச்சமாகக்கூடிய சூரியன் மிகப்பெரிய செல்வாக்கை கொடுக்கக்கூடிய காலகட்டத்தில் தான் இருக்குது. நிறைய பேருக்கு உங்களுடைய அப்பாவுடைய உடல்நிலையை மட்டும் கொஞ்சம் பார்த்து கொள்ளுங்கள். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களை பொறுத்த வரைக்கும் அப்பாவோட உடல்நிலையை பார்க்க நிறைய சிவன் கோவிலுக்கு போவதற்கான வாய்ப்பு, நிறைய பிள்ளையார் கோவிலுக்கு போவதற்கான வாய்ப்பு, போகிற வழியில் ஒரு பிள்ளையாரை பார்க்கறது, போகிற வழியில் பிள்ளையார் கோவிலுக்கு போகிறது, இல்லை நீங்கள் போகும்போது தான் பிள்ளையார் கோவில் அப்படியே தீபாரதனை காட்டுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உங்களை கண்ணில் போடும். பட்டா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சரியா? கண்டிப்பாக திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த தடவை விநாயகப் பெருமானின் அருளால் உங்களுடைய விக்னங்கள் அனைத்தும் தீரக்கூடிய ஒரு மாதமாகத்தான் கண்டிப்பாக இருக்கிறது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா நட்சத்திரநாதன் அழகா குருவோட பார்வையில் 18ஆம் தேதிக்கு மேல் வந்து பதிய போறார். அப்படியே கீழே இறங்கி ராகுவோட டிரான்சிட் இருக்கு. எப்பயுமே வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நகரும் போது அது நல்லதோ கெட்டதோ நம்ம கிளம்புறோம்ல, அதுவே ஒரு உத்வேகத்தையும் ஒரு உற்சாகத்தையும் கொடுத்துரும். அப்படின்ற பேஸ்ல பார்த்தோம் அப்படின்னா இந்த தடவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மிகச்சிறந்த யோகமான காலகட்டம் இந்த ஒரு மாதம் இனிதே உதயம் அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் புது ட்ரெஸ் வாங்குறது, சட்டை வாங்குறது, நிறைய ஆன்லைன் ஷாப்பிங் பண்ணுறது, விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது, சும்மா போனேன் ஆனால் போட இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து கேஷுவல் வேர், ஏன்னா இந்த ராகு எல்லாமே இந்த சட்டை உரிக்கக்கூடிய தன்மை, கேஷுவல் வேர் வாங்குறது, டிஷர்ட்ஸ் வாங்குறது, நிறைய வந்து நைட் வேர் வாங்குறது, இதெல்லாம் மூலமாக ஒரு சின்ன சின்ன செலவெல்லாம் வருவதற்கான வாய்ப்பு. ஏன்னா சுக்கரனோட சேர்ந்து அமர்ந்திருக்கிறான்றதை ஞாபகத்தில் வச்சுக்கணும் இல்லையா? இதனால சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏன்னா உங்களோட 12ஆம் வீட்டு அதிபதியோடு சேர்ந்து நட்சத்திரநாதன் அமர்ந்திருக்கும் போது சில சுப விரயங்களையும் சில உடைமைகளுக்கான விரயங்களையும் நடத்தி கொடுப்பார். அந்த வகையில் கொஞ்சம் சின்ன சின்னதாக வந்து உங்களுடைய ஆடைக்காகவும் உங்களுடைய அழகிற்காகவும் நீங்கள் வந்து செலவு செய்து கொண்டு அதன் மூலமாக மகிழக்கூடிய அமைப்பு இதெல்லாமே நடக்கிறது. ஆனால் சில பேருக்கு மேபி 1-2 பேருக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் போட்ட சைஸோட சின்ன சைஸாக வருது, அதை போய் திரும்ப மாற்றுறது, இந்த மாதிரி உல்டா புல்டா லேகியம்லாம் பண்ணுவீங்க. ஏன்னா வந்து இந்த டிரான்சிட், இந்த நகர்வு, நிறைய பேர் இந்த மாதம் தான் நிறைய கொரியர் அனுப்புவீங்க, இல்லை நிறைய கொரியர் ரிசீவ் பண்ணுவீங்க, இல்லை திரும்ப அனுப்புறது. ராகு வந்து அப்படி ரிவர்ஸ் ஆகி கீழே வரும்போது இந்த ரிட்டர்ன் அனுப்புகிற விஷயங்கள் எல்லாம் நடக்கும். இந்த தடவை யாருக்கு? திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு. சைஸ் பத்தில் ரிட்டர்ன் அனுப்புறது, இல்லை பொருள் வரல ரிட்டர்ன் அனுப்புறது, நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னு ரிட்டர்ன் அனுப்புறது, இல்லை நிறைய கொரியர் வந்து ரிசீவ் பண்ணுறது, இல்லை நீங்கள் யாருக்காவது போய் கொரியர் அனுப்புறது, நீங்கள் யாருக்காவது ட்ரெஸ் வாங்கி தர்றது, இந்த மாதிரி 12ஆம் இடத்துடைய வலிமை உங்களுக்கு இயங்குவதற்கான வாய்ப்புகள் அனைத்தும் இந்த தடவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பதற்கான வாய்ப்புகள் 100 விழுக்காடு இருக்கு. நிறையா பேருக்கு இந்த தடவை என்ன ஆக போகுது அப்படின்னா, பாம்பு கண்ணில் பார்ப்பீங்க. பார்த்து எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
நிறைய பேர் பாம்பு பார்க்கறது, ஒன்றா யூடியூப்பை திறந்தாலே பாம்பு வர்றது, இல்லை வந்து கனவுல பாம்பு பார்க்கறது, இல்லை நீங்கள் போகும்போது பாம்பு பார்க்கறது, இல்லை நீங்கள் போகிற வழியில் பாம்போடு கூடிய தலையில் இருக்கக்கூடிய அந்த அம்மனை பார்க்கறது, அப்படின்ற மாதிரி பாம்போட கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த தடவை திருவாதிரை. ஏன்னா நான் இயல்பே சொன்னேன், திருவாதிரைன்ற நட்சத்திரமே ராகுடைய நட்சத்திரம் தான். ராகு அதி உற்பதமாக 12ஆம் இடத்துல இத்தனை கிரகத்தோட இணைந்து இப்போ 11ஆம் இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும்போது கொஞ்சம் நான் தன்னுடைய தன்மையை வெளிப்படுத்த தான் செய்வார். அந்த வகையில் இந்த தடவை இதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. நைட் அப்படியே பல்லு கடிக்கிறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் வந்து இருக்கும். அது பெருசாக நன்மையான்னு கேட்டால் எனக்கு தெரிஞ்சு நன்மை தான். ஏன்னா இந்த இடத்தில் உங்களுடைய நட்சத்திரநாதன் இயங்கி கொண்டிருப்பதற்கான காரணியை தான் காட்டிட்டு இருக்காரு. பெருசாக பயப்படலாம் வேண்டாம். நிறைய பேருக்கு பாம்பு சம்மந்தப்பட்ட கனவுலாம் வரும். இந்த கொஞ்சம் அமானுஷ்யங்களோடு இணைந்து போதல், கொஞ்சம் வந்து நிறைய பிளெஸ்ஸிங் கிடைக்கிறது, குலதெய்வத்துடைய ஆசி கிடைக்கிறது. நான் தான் சொன்னேன்லே, போகும்போதே வந்து விநாயகர் பார்ப்பீங்க அப்படின்னு. அந்த மாதிரியான வாய்ப்புகள் எல்லாம் இந்த தடவை அமைவதற்கான வழி அப்படின்றது கூடி வருது அப்படின்னு தான் சொல்லணும். எஸ்பெஷலி இங்கே படிக்கக்கூடிய மாணவர்களாங்க அடுத்து ஃபாரினில் போய் படிக்கலாமா, அடுத்து ஹையர் ஸ்டடீஸ் படிக்கலாமா, எப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம், அதே மாதிரி உட்காந்த இடத்துல பிட் எழுதி பாஸ் பண்ணலாமா. ஏன்னா ராகுனாலே வந்து எது பண்ணாலும் அது உல்ட்டாவாக பண்ணுவார். அதனால தான் அது கிளாக் வைஸில் இல்லாமல் ஆன்டி கிளாக் வைஸில் சுற்றி வருது. ஸோ ராகுக்கு இது எப்பயுமே என்னென்னா உல்ட்டாவாக தான் ஒரு விஷயத்த பண்ணுவாங்க. இந்த அப்படியே இறங்கி வரும்போது நம்மளும் என்ன பண்ணுவோம் அப்படின்னா கொஞ்சம் வேற மாதிரி ட்ரை பண்ணுவோமா அப்படின்ற மாதிரி ஷார்ட்கட்லாம் ஃபாலோ பண்ணுவோம். ஷார்ட்கட்டில் ஃபாலோ பண்ணி படிக்கலாமா, நிறையா வந்து பாயிண்ட்டாக இருக்குது, அப்படியே சின்ன சின்னதாக கீவேர்ட்ஸ் மட்டும் அப்படி பிடிச்சி படிப்போமான்ற மாதிரி நுட்பமான மதிய தன்மையோட ஒரு விஷயத்தெல்லாம் படிக்கிற மாணவர்கள் செய்வதற்கான வாய்ப்பு. நீங்கள் எஸ்பெஷலி ஒரு 25 வயசுலேருந்து 30 வயசு இருந்தீங்கன்னா நிறைய ஃபாரினில் போய் படிக்கிறது, அயல்நாட்டு வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கிறது, நிறைய பேர் இந்த ஹெச்ஆரில் வந்து ஒரு வேலை கிடைக்கிறது, இல்லை ஹெச்ஆர் மூலமாக வந்து ஒரு இன்டர்வியூ மூலமாக அட்டன் பண்ணி அதில் ஒரு பெரிய இடத்துக்கு போகிறது, இது வரைக்கும் இல்லாமல் உங்களுக்கு நிறைய இன்டர்வியூ கால்ஸ் வர்றது, அதன் மூலமாக ஒரு சந்தோஷம், எக்ஸ்பெக்ட் பண்ண இடத்துலேருந்து கரெக்டான ஒரு அமௌண்ட்டு கிடச்சி அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணுறது, இதெல்லாமே நடப்பதற்கான வாய்ப்பு. ஏன்னா காலபுருஷனுடைய 11ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல வந்து ராகு அமரும் போது இதெல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பெல்லாம் 100 விழுக்காடு கண்டிப்பாக இருக்கு. நீங்க ஒரு 35 வயதுலேருந்து 45 வயசுக்குள்ள இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருக்கிறீர்களே, ஆனால் கண்டிப்பாக இந்த குழந்தை பிறப்பதற்கு நீங்க ரொம்ப ட்ரை பண்ணுவீங்க. ஆண் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஏன்னா அப்படியே 15ஆம் தேதிக்கு அப்புறம் குரு வேற வந்து உட்காந்துருவார். இந்த பக்கம் ராகு உடைய நட்சத்திரத்தை ராகுவை பார்க்கும்போது சூப்பராக இருக்க போகுது. நிறைய அதுவும் ஆண் குழந்தைகள், ரெட்டை குழந்தைங்க, உங்கள் தாத்தா மாதிரியே அந்த பிள்ளை பிறக்கிறது, நிறைய பெரிய மண்டையோடு இருக்கிற பிள்ளைங்க பிறக்கிறதுலாம் வாய்ப்பு. யாரெல்லாம் கன்சீவ் இருக்கீங்களோ அவங்களுக்கு ஆண் குழந்தை பிறப்பது, பெரிய அப்படியே தலையோடு இருக்கக்கூடிய குழந்தை பிறப்பது, அதற்கான வாய்ப்பெல்லாம் இந்த தடவை திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் கண்டிப்பாக இருக்கிறது. ஓகே, நீங்கள் ஒரு 35 வயதிலிருந்து 45 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் வேலையில் ஒரு மிகச்சிறந்த பாசிட்டிவான சைன் வர்றதை நீங்கள் உணர போகிறீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேலே உங்க போகிறது, ஒரு ரெகக்னேஷன் கிடைக்க போகிறது, ஒரு அப்ரிஷியேஷன் கிடைக்க போகுது, ஒரு அங்கீகாரம் கிடைக்க போகிறது. நீங்கள் 50 வயதிலிருந்து 60 வயதுக்குள்ள இருக்கக்கூடிய திருவாதிரை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களாக இருந்தீர்களா, ஆனால் கொஞ்சம் வயிறு, ஏன்னா இயல்பாக நான் சொன்னவன் ராகு குரு சேர்ந்தாலே வயிறு சம்மந்தப்பட்ட இடத்த பிரச்சனை, கொஞ்சம் இரண்யா ப்ராப்ளம், கொஞ்சம் கிட்னியில் ஸ்டோன் இருக்குது, கொஞ்சம் வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து கேஸ்ட்ரிக்கை கிரியேட் பண்ணுறது, இயல்பாகவே குருனாலே கேஸை கிரியேட் பண்ணுறது, கேஸ்ட்ரிக்கை கிரியேட் பண்ணுறது, கொஞ்சம் மந்தமாக இருக்கிறது, வயிறு உபசமாக இருக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். அதில் கொஞ்சம் சாப்பாட்டு விஷயத்தில் கவனமாக இருக்க வேண்டிய காலகட்டமாகத்தான் திருவாதிரை நட்சத்திர சாப்பிட்றவாலே இப்படி ஒரு மாதிரி ஏப்பம் வருது, இதெல்லாம் நடக்கும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. சாப்பிட்ற இடத்துல ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய நட்சத்திரமாக திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதம் இருக்க போகிறது. ஓகே, என்ன வழிபாடு பண்ணலாம் இந்த மாதம்? எல்லாம் ஓகே தான். என்ன வழிபாடு பண்ணால் வந்து எனக்கு சரியாகணும்? நாகாபரணம் சூடிய சிவனை போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. எங்கேயாவது கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே அப்படியே சிவன் நாகாபரணம் சூடிய சிவன் இருந்ததுன்னா அந்த கோயிலில் போய் வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இல்லை அப்படின்னா தலையில் பிறைசூடிய அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை, ராஜராஜேஸ்வரி மாதிரி, லலிதாம்பிகை மாதிரி, காமாட்சி மாதிரி தலையில் பிறைசூடிய அம்மனை நீங்கள் வழிபாடு செய்ய 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 எஸ்பெஷலி துர்கையோட வழிபாடெல்லாம் உங்களுக்கு வேற லெவலில் வந்து உங்களுடைய அடுத்த வாழ்வியலுக்கான நகர்ச்சியை கொண்டு போய் கொடுக்கும் அப்படின்னு தான் சொல்லலாம். சூப்பராக இருக்க போது. முடிஞ்ச அந்த 3 கடவுளை பிடித்துக் கொள்ளுங்கள். அந்த வழிபாட்டின் மூலமாக உங்கள் வாழ்க்கை இனிப்பதை கண்கூடாக உணர்வீர்கள்.